viewers, என்னோட சேனல் டால்ஃபின் கர்வ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மட்டனோ காய்கறியோ சிக்கனோ எதுவுமே இல்லாமல் ஒரு எம்டி சால்னா எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். அது ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான டிஷ்ஷு. இது இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூட நல்ல ஒரு சைட் டிஷ். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஏலக்காய், கிராம்பு, பட்டை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், தேங்காய் துருவுனது, ரெட் சில்லி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வதக்குனது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து, நம்ம பூண்டு கொஞ்சோண்டு நறுக்கி வச்சுப்போம் அதையும் சேர்த்து, க்ரீன் சில்லி போட்டு ஒரு தக்காளி அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வாசத்துக்காண்டி கை நிறைய புதினா தலை போட்டு மஞ்சப்பொடி, பெப்பர் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதில் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது கொஞ்சம் வெந்து வந்தக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் பவுர்ணா சைனிங் ஆஃப்.